ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெஜிடேரியன் சமையல் பை சரண். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ உருண்டை குழம்பு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு 2லேருந்து 3 தடவைக்கு நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் வரைக்கும் அதை நல்லா ஊற விட்டுறலாம். 2 மணி நேரம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சுடு தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சா கூட போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாழைப்பூ எடுத்துகிட்டு அதில் 4 லேயர் வாழைப்பூ மட்டும் எடுத்துக்கலாம். அதுவே போதுமான அளவாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த கேலிக்ஸையும் ஸ்டிக்மா அந்த நரம்பை மட்டும் எடுத்துடலாம். ஏன்னா வாழைப்பூவில் இது ரெண்டுமே ரொம்ப திக்காக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப திக்கானதாக இருக்கும். அதனால தான் நம்ம வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது இது ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்துட்டுறோம். எடுத்துக்கிட்ட 4 லேயர் பூவையும் நரம்பை நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம். கட் பண்ணின வாழைப்பூவை தண்ணியில் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். குழம்புக்கு ஒரு பெரிய நெல்லி சைஸில் புளி எடுத்துகிட்டு அதை 10 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் புளி நல்ல சுடுதண்ணியில் ஊறி இருக்கும். நல்லா புளியை பிசைஞ்சு தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துக்கலாம். அதே புளியிலே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 2லேருந்து 3 தடவை வரைக்கும் இதே மாதிரி நம்ம புளி தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துக்கலாம். புளி தண்ணியை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு கடலைப்பருப்பை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்ச வாழைப்பூவை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துட்டு அது கூடவே 3/4 ஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு அது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரிசி மாவு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தழையும் கொஞ்சம் வெங்காயமும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பிசையும் போது உருண்டை பதம் வராமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ உங்களுக்கு உருண்டை பதம் கிடைக்கும். நம்ம தண்ணியை நல்லா வடிச்சிட்டு கடலைப்பருப்பையும் வாழைப்பூவையும் அரைச்சிருந்தோம் அப்படின்னா இந்த 3 ஸ்பூன் அரிசி மாவே போதுமான அளவாக இருக்கும். இந்த அளவுலேயே நமக்கு 15 உருண்டைகள் கிடச்சிருக்கு. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடியை போட்டு கொதி வர விட்டுறலாம். அடுத்ததான் இட்லி தட்டு மேலே அலசின இட்லி துணியை வச்சுட்டு லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு நம்ம பிடிச்சி வச்ச உருண்டைகளை ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடலாம். இதிலிருந்து ஒரு உருண்டையை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இட்லி தட்டில் வச்ச இந்த வாழைப்பூ உருண்டைகளை அதை அப்படியே கொதிச்சிக்கிட்டு இருக்க இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி 4லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் அதை அப்படியே வேக விட்டுறலாம். உருண்டை வேகிற இந்த டைமில் கொஞ்சம் தேங்காயை மிக்சியில் சேர்த்துட்டு குறகுறன்னு இந்த மாதிரி அரைச்சிட்டு இது கூடவே ஒரு உருண்டையை மட்டும் நம்ம வேக வைக்காமல் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த உருண்டையை சேர்த்துக்கலாம். இது நல்லா அரைப்படுறதுக்காகவே நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த டைம்குள்ளார உருண்டைகள் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம உருண்டைகளை எடுத்து வச்சுக்கலாம். 4லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கும் போதே உருண்டைகள் கரெக்டான பதத்தில் இருக்கும். அதுக்கு மேற்பட்டு நம்ம வேக வைக்கும் போது உருண்டைகள் ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் இதுவே சரியான டைமாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டைகளை நம்ம ஸ்டீம் பண்ணும்போது உருண்டைகள் குழம்புல உடையாமல் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி குழிக்கரண்டியால் 3 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி சேர்க்கும் போது கடுகு நல்லா வெடித்து வரும். அடுத்ததாக கொஞ்சமாக வெந்தயமும் கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கட்டி பூண்டை உரித்து சேர்த்துட்டு நல்லா ஓரளவு கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதும் பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஃபுல் ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அடுத்ததாக புளி தண்ணியும் மிக்சியில் தேங்காயும் உருண்டையும் அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா கரண்டியை வச்சு கலந்து விட்டுறலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிதமான தீயில் 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த குழம்பை கொதிக்க விட்டுறலாம். குழம்பை அப்பப்போ நடுவில் கிண்டி விடுங்க. 2லேருந்து 3 தடவையாவது கிண்டி விட பாருங்கள். 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளார குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காகி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுருந்தோம்ல அந்த வாழைப்பூ உருண்டைகளை ஒவ்வொன்றா குழம்புல இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வாழைப்பூ உருண்டைகளை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் குழம்பை கொதிக்க விட்டுறலாம். உருண்டைகளை சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டுக்கா குழம்ப அப்பப்போ கிண்டி விட பாருங்கள்.
நம்ம உருண்டைகளை ஸ்டீம் பண்ணி சேர்த்துருக்கறதுனால உருண்டைகள் உடையாமல் இருக்கும் குழம்புல. உருண்டைகளும் நல்லா வெந்து சாஃப்டாகவே இருக்கும். நான் இங்கே சொல்லியிருக்கேன் இதே அளவுக்கு செஞ்சிங்கன்னா 4 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த குழம்பு இருக்கும். இந்த மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வாழைப்பூ உருண்டை குழம்பு ரெசிபியை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ஃபேவரட் ஆகிடும். அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலையை தூவி விட்டு வாழைப்பூ உருண்டை குழம்பு ரெசிபியை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.